ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். திருவோண நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குருவின் பெயர்ச்சியில் 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உச்ச குருவாகி உங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்கிறார், உங்கள் மகர ராசியையும் பார்க்கிறார். இது ஒரு நல்ல யோகமான அமைப்பு. 3-12 குடையவர் 7இல் அமர்வதுங்கிறதுங்க வெளியூர் வாசத்திற்கு மிக சிறப்பு. அப்போ வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போய் பழைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த காலம் சிறப்பான காலம். நீங்கள் தாராளமாக அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலாம். 2வது, ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு காலகட்டம்னே சொல்லுவேன். 2வது, அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிட்டும். 3வது, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நான் எதுக்குங்க வெளிநாடுலாம் போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. அப்போ அடிக்கடி இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இல்லை கோயில் போயிட்டு வர்றது, இல்லை பிடிச்ச ஊர்களுக்கு டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அப்பப்போ ஒரு பயணங்கள் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பீங்க. உள்ளூர்லேயே வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாங்க அடிக்கடி பயணம் பண்ணுற மாதிரி, அது நிர்வாக நிமித்தமாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் இருக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் ட்ராவல் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். ஆக அந்த விதத்தில் கொஞ்சம் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கிடணும். அதே போல் மனை மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், இதில் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் எடுத்துங்க. இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகின்ற இந்த ஓராண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த மாற்றம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாற்றத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சுப நிகழ்ச்சிகள் 7ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ தாராளமாக முயற்சிங்க. கல்யாணமாகாத திருவோண நட்சத்திரக்காரங்கள்லாம் தாராளமாக முயற்சிங்கள். இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உகந்த காலகட்டம். கணவன் மனைவி கிட்ட ஆல்ரெடி பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கோம். அந்த பஞ்சாயத்துகள்லாம் குறையும், தீராது. கணவன் மனைவி பிரச்சனை நீடிக்கும், ஆனால் வீரியம் குறைகிற ஒரு நல்ல காலகட்டம்.
புத்திர பாக்கியத்திற்கும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தர்மகர்த்தாக்கள் ஆவது, கோயில் பணி எடுத்து செய்வது, பொது விஷயங்களில் ட்ரஸ்ட்டில் உறுப்பினர் ஆகிறது, இந்த மாதிரியான சில சமூக விஷயங்களில் ஈடுபடுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருவோணத்திற்கு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறெங்கு உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றங்கள் ஒரு பக்கம். நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குது, அதை விற்றா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க. விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்பதற்கு இந்த காலகட்டம் நல்ல யோக காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஆக இந்த காலகட்டம் நல்ல யோக காலகட்டம். தொட்டது துலங்கும், விற்க முடியும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பெரிய பெரிய மனிதர்களோட கான்டாக்ட் கிடைக்கும். நல்ல உதவிகள், எதிர்பார்க்கிற இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கும். உயர் அந்தஸ்து மிக்கவர்களுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பி உடையான் படைக்கஞ்சான்கிற மாதிரி தம்பியோடு இருந்து வந்த பங்காளி சண்டைகள் எல்லாம் குறையும். இந்த காலகட்டத்தில் பங்காளி சண்டைகள் குறைந்து அந்த சகோதரத்துவம் மேலெடும்பும். ஸோ இதெல்லாம் நன்மை. கையில் எப்போவுமே ஒரு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வேலை இல்லாத நண்பர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். தொழிலும் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஆனால் பின்னாடி உள்ளமாக சுமாராக நல்ல வருமானத்தோடு நகரும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது நான் ரெண்டே இடம் தாங்க. ஒன்று, அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, வீண் வாய் பேசாதீங்க. உங்கள் பேச்சால் தான் பிரச்சனை வரும். அதே போல் மன வாழ்க்கையில் கொஞ்சம் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு மறையும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரும்போது அதை பெரிதுபடுத்துகிற மாதிரி நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது. மூணாவது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இந்த இடங்கள் மட்டும்தாங்க. இதை தாண்டி மேஜராக இஷ்யூன்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மேலும் நல்லது. அனைத்து திருவோண நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்கள் கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.